தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கமான முகங்களில் இருந்து அண்ணாமலை முற்றிலும் வேறுபட்டவராகவே பார்க்கப்படுகிறார். பாரிய சித்தாந்த பின்னணியோ அல்லது நீண்டகால அரசியல் அனுபவமோ இன்றி ஒரு IPS அதிகாரியாக தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்குள் நுழைந்த அண்ணாமலையின் ஒவ்வொரு நகர்வும் தனித்துவமானது. உண்மையில் 2019ஆம் ஆண்டில் அவர் பதவியை துறந்தபோது நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் வருகைக்காகவே காத்திருந்தார் என்பது பலரும் அறிந்த ரகசியம். ஆனால் ரஜினிகாந்த் தனது அரசியல் திட்டங்களை கைவிட்டதால் ஒரு வலுவான மாற்றாக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்தார். தமிழகத்தில் ஒரு கவர்ச்சியான முகம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த பாஜகவிற்கு அண்ணாமலையின் வருகை ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பாஜகவை ஒரு விவாத பொருளாக மாற்றியதில் அண்ணாமலைக்கு முக்கிய பங்கு உண்டு. அண்ணாமலையின் அரசியல் வளர்ச்சி மிக வேகமாக இருந்த அதே வேளையில் அவர் கையாண்ட அதிரடி மோதல் போக்கு கட்சிக்குள் பல்வேறு சர்ச்சைகளையும் உருவாக்கியது. திராவிட அரசியலின் அடிப்படைகளையே கேள்விக்குள்ளாக்கிய அண்ணாமலை தன்னை ஒரு தீவிர விமர்சகராக நிலைநிறுத்திக் கொண்டார். இருப்பினும் அவரால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களின் ஆதரவை வாக்கு வங்கியாக மாற்றுவதில் அவருக்கு சில சவால்கள் இருந்தன. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டல வாக்கு வங்கியில் அண்ணாமலை கை வைக்க முயன்றது இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியது. இது பாஜகவை தமிழகத்தில் தனிமைப்படுத்தியதோடு தேர்தல் முடிவுகளையும் பிரதிபலித்தது. தற்போது தமிழக அரசியலில் இளம் தலைவர்களை சுற்றியே அதிக கவனம் ஈர்த்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு ஒரு வலுவான மாற்றாக தன்னை வெளிப்படுத்த அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார். இதற்காக அவர் ஒரு புதிய இயக்கத்தையோ அல்லது தனித்துவமான அரசியல் தளத்தையோ தொடங்கலாம் என்று செய்திகள் இப்போது பலமாக அடிபடுகின்றன. ஆனால் இதில் அண்ணாமலை எதிர்கொள்ளும் முதல் மற்றும் மிகப்பெரிய சவால் அவரது நம்பகத்தன்மைதான். கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவின் அடையாளமாக இருந்த ஒருவர் திடீரென தன்னை அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவராக காட்ட முயற்சித்ததால் மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் எழும். குறிப்பாக அவர் பாஜகவின் B டீம் அல்லது ஒரு நிழல் பிரதிநிதியாகவே பார்க்கப்படுவார் என்ற பிம்பத்தை உடைப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அண்ணாமலை தனது அரசியல் வாழ்க்கையில் இதுவரை ஒரு கூட்டணி தலைவரை விட ஒரு தனி போராளியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார். சக அரசியல் போட்டியாளர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கும் அவரது போக்கு பாராட்டுகளை பெற்று தந்தாலும் முக்கியமான அரசியல் தருணங்களில் அவரை தனிமைப்படுத்தி விடுகிறது. ஒரு நீடித்த அரசியல் இயக்கத்தை உருவாக்க வெறும் புகழும் வசீகரமான பேச்சு மட்டும் போதாது. நீண்ட கால கூட்டணிகளை வளர்க்கும் முதிர்ச்சியும் மிக அவசியம். பாஜகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் இருந்து அண்ணாமலை வெளியே வந்துதான் ஒரு சுதந்திரமான சக்தி என்பதை தமிழக மக்களுக்கு நம்ப வைப்பதே அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுகவின் இளைய தலைமுறை அரசியலுக்கு மத்தியில் அண்ணாமலை தனது தனி முத்திரையை பதிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.